முடிந்தால் சொல்லி பாரு அப்படின்னாரு. இன்னைக்கு இந்தியா லெவல்ல முதலிடமும் உலக அளவில் 2000 ட்ரெண்ட் ஆகிருக்கிறது. யார் வெக்கப்படும்? இல்ல புரியாமையா பேசுறாரு. நிச்சயமா பைத்தியக்காரத்தனமா பேசுறாரு. இன்னும் ஒருபடி மேல பேசணும், அயோக்கியத்தனமா பேசுறாரு. இன்னைக்கு அவர் வாய்க்கு வந்ததை வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஹிந்தி படித்தால் தான் நிதி தருவோம். நான் கேட்பேன், உங்க அப்பா விட்டு பணத்தையா கேட்டோம்? நரேந்திர மோடி சம்பளத்தையா கேட்டோம்? அண்ணாமலை திருடி வச்சுக்கிற பணத்தையா கேட்டோம்? அவர் சொந்த பணம் இல்ல. இன்று வரையில் உலகத்தில் சாதித்திருக்கிற எல்லா தமிழனும் படித்தது இருமொழி கொள்கையில தான். மும்மொழி கொள்கையில படிச்சோம்னா எப்படி இருக்கிறான்? போய் பாருங்க உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்கு. நான் இன்னும் சவால் விட்டு சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் 25 பள்ளிக்கூடத்தை தமிழ்நாட்டில் பார்ப்போம். அதே 25 பள்ளிக்கூடத்தை பீகார்லயும் உத்தரப்பிரதேசம் பார்ப்போம். ஒரு பக்கம் மீசை எடுக்க தயாரா? ஹிந்தி படிங்கன்றான். நான் திருப்பி சொல்றேன், முதல்ல ஒன்றிய தலைமை அமைச்சரையும் ஒன்றிய அமைச்சரும் இங்கிலீஷ் படிக்க சொல்லுங்க. மானம் போது அமெரிக்கால. என்னைக்காவது இந்தி பிரச்சார சபை முன்னாடி போய் திமுக போராட்டம் பண்ணிச்சா? இழுத்து மூட சொல்லிச்சா? படிக்க கூடாது சொல்லிச்சா? இல்லையே. யோகிங்களா நீங்களா? யாரை காது குத்துறீங்க? அரசியல் தமிழ்நாட்டு இளைஞர்களை இன்னைக்கு தவறாக வழி நடத்துகிற 5 அரசியல்வாதிகள் அன்புமணி ஒருவர். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி பேச்சாளர் திரு சைதை சாதிக் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2 நாட்களாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் வார்த்தை போர் பெருசாக போயிட்டு இருக்கு. அது ஒரு படி மேலே போயிட்டு முடிஞ்சா கெட்டோட்டும் போடின்னு வாயில சொல்லி பாருடா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தவளை தன்வாயால் கெடும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலைக்கு அது முழுமையாக பொருந்ததுக்கு அடையாளம் முடிந்தால் சொல்லி பாரு அப்படின்னாரு. இன்னைக்கு இந்தியா லெவலில் முதலிடமும் உலக அளவில் 2000 ட்ரெண்ட் ஆகிருக்கிறது. யார் வெக்கப்படணும்? தன்னுடைய தலைவரை யார் கேவலப்படுத்தினது? யார் அவமானப்படுத்தினது? ஆனால் எவ்வளோ பெரிய தேச தலைவரெல்லாம் கூட திமுக எதிர்த்து இருக்கிறது அரசியல் ரீதியாக. ஆனால் எதிர்க்கவே கூடாது, மாற்று கருத்தே சொல்லவே கூடாது அப்படின்ற ஒரு நினப்பு பாஜக இருக்கிற காரணத்தினால் இன்னைக்கு உலக அளவில் இந்திய அளவில் அண்ணாமலையால் மோடி அவமானப்பட்டு நிற்கிறார். இல்லை, இன்னொரு விவாதத்தையும் வச்சிருக்காரு. நீங்கள் கெட் அவுட் மட்டும் சொல்லியிருக்கீங்க, நான் இதே ஒரு நாள் டைம் தரேன், நாளை காலைல 6 மணி கெட் அவுட் ஸ்டாலின் போடுறேன், எவ்வளோ வியூஸ் போகுது, எத்தனை பார்வையாளர் பார்க்குறாங்க அப்படின்னு சவால் விட்டு. நாங்கள் கெட் அவுட் மோடின்னு சொல்றதுக்கும் அவர் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன கருத்து இருக்கு? நாங்கள் ஏன் சொல்றோம்? நாங்கள் சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன? சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? எதுக்காக சொல்றோம்? அதை சொல்ல வேண்டிய காரணம் என்ன? சரி, இவர் என்ன காரணம் சொல்லுவார்? மக்கள் பார்ப்பாங்க, கண்டிப்பா மக்கள் நாங்க போடுறதையும் பார்ப்பாங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு தமிழ்நாட்டில் போடுறதையும் பார்ப்பாங்க. எதுக்காக இவர் எதுக்கு கெட் அவுட் சொன்னாரு? இவர் எதுக்கு கெட் அவுட் சொன்னாரு? ஒரு 6 மாத காலமாக மாநில அரசுக்கு தர வேண்டிய கல்வி நிதியாக ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் தர வேண்டிய பணத்தை ஒரு 6 மாத காலமாக மத்திய அரசு ஒன்றிய அரசு வஞ்சித்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தராமல் நிறுத்தி வைத்திருக்கிறது. அதை முதலமைச்சர் கேட்கிறார், கல்வி அமைச்சர் கேட்கிறார், அரசாங்கம் கேட்கிறது, கூட்டணி கட்சிகள் கேட்கிறது, நடுநிலையாளர்கள் கேட்கிறார்கள், ஆசிரியர்கள் கேட்கிறார்கள். 6 மாத காலமாக ஒன்றிய அரசு செவிசாய்க்கவே இல்லை. நான் அண்ணாமலை கேட்பது, நீங்கள் கெட் அவுட் ஸ்டாலின் அப்புறம் சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டு தானே இருக்கிறீங்க, தமிழ்நாட்டு தான் அரசியல் பண்றீங்க, ஓட்டு தமிழ்நாட்டுக்காரன் தான் கேட்க போறீங்க, அரசியல் பேச போடும் தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட தானே. இந்த 6 மாத காலமாக தமிழ்நாட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு ஏறத்தாழ 30 லட்சம் மக்களுக்கு பயிற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒன்றிய சம்பளம் தரல. அதனுடைய ஒரு நிலைப்பாடு என்ன? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? யார் டைவர்ட் பண்றீங்களா பிரச்சனைய? இன்னைக்கு தமிழ்நாட்டின் மூல முடுக்கெல்லாம் மோடிக்கு எதிர்ப்பாளை மீண்டும் கிளம்பி இருக்கிறது. இன்னைக்கு மோடி இந்தியை திணிக்கிறார், தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார், சம்பளம் தர மறுக்கிறார், நிதி தர மறுக்கிறார் என்றது இன்னைக்கு அடிப்படை அரசியல் தெரியாத கூட தெரிந்திருக்கிறது. இதை திசை மாற்றுவதற்கும் ஒரு டைவர்ட் பண்ணி பிரச்சனையை வேற இடத்துல கொண்டு போகலாம். எந்த டிவி திருப்பினாலும், எந்த பேப்பர் எடுத்தாலும், எந்த யூடியூப் எடுத்தாலும் எதுக்கு டைவர்ட் பண்ணார் சார்? பிரச்சனையை கொண்டு போயிட்டு தனிநபர் பிரச்சனையா கொண்டு வராங்க. நாட்டில் மும்முனை கல்வியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, இந்திக்கு திணிக்கணும்னு நினைக்கிறாங்க, 3 ரூபாய் கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும்னு சொல்றாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை என்னென்ன பாதிப்பு நாங்கள் பட்டியல் போட்டு சொல்லுகிறோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 3வது மொழியா ஒன்று படிக்கணும்னு சொல்றீங்க, அது படித்தால் தமிழின் நிலைமை என்ன ஆகும்?
இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலைக்கு வடநாடு இருக்கிற சூழ்நிலை ஒப்பிட்டு பார்த்து இது தேவையில்லைன்னு சொல்றோம். இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கிறது. பல மாநில பாஜக ஆளுகிறது, சில மாநில காங்கிரஸ் ஆளுகிறது, இன்னொரு சில மாநிலங்கள் மாநில கட்சியில் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் வீரியமா எதிர்க்கிறது யார்? அடுக்கடுக்கான காரணங்களை சொல்லுவது யார்? தவறுகளை சுட்டி காட்டுவது யார்? அதனால் ஏற்படுகிற இழப்பு என்ன? அதனால் ஏற்படுகிற கலாச்சார பாதிப்பு என்ன? இதை திமுக மாத்திரம் தான் பாராளுமன்றத்தில் துவங்கி தெருவீதி வரையில் பட்டியல் போட்டு சொல்லுகிறது. இன்னைக்கு தர்மேந்திர பிரதாப் ஒரு வார்த்தையை விட்டு மாட்டிக்கிட்டார். அந்த வார்த்தை திசை மாற்றுவதற்கு தினமலர் பத்திரிகையும் அண்ணாமலையும் RSSம் இந்து முன்னணியும் துக்ளக் பத்திரிகையும் கங்கணம் கழிட்டு வீதிக்கு வராங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன? இந்தி படித்தால் தான் நிதி தருவோம். நான் கேட்பேன், உங்க அப்பா விட்டு பணத்தையா கேட்டோம்? நரேந்திர மோடி சம்பளத்தையா கேட்டோம்? அண்ணாமலை திருடி வச்சுக்கிற பணத்தையா கேட்டோம்? அவர் சொந்த பணம் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் செலுத்துகிற வரி பணத்தை, கல்விக்கு நீங்க தர பணத்தை தடுத்து நிறுத்துற அதிகாரம் உங்களுக்கு யார் தந்தது? நாங்க தான் ஆட்சியில் இருக்கிறோம். இது எங்களுடைய கொள்கை முடிவு, பாலிசி முடிவு. நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதை திணிப்போம், கொண்டு வருவோம்னா தமிழ்நாட்டில் நாங்க ஆட்சியில் இருக்கிறோம். பெரும்பான்மை மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மெஜாரிட்டியோட ஆட்சியில் இருக்கிறோம். மக்களின் எண்ணங்களை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோம். டெல்லியில நாங்கள் இந்தியாவை நாங்கள் ஆளுகிற காரணத்தினால் எங்கள் எண்ணங்களை, கொள்கைகளை, சித்தாந்தங்களை நாங்கள் கொண்டு வருவோம். இதை நீங்க நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும்ட்டு நீங்க ஒத்த காலம் நின்னீங்கன்னா நாங்க திரும்பி பதில் சொல்றோம். தமிழ்நாட்டை நாங்கள் ஆளுகிறோம். தமிழர்கள் எங்களுக்கு பெரும்பான்மையை ஓட்டு போட்டிருக்காங்க. ஆளுகிற பொறுப்பை எங்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. எங்கள் கொள்கையை, எங்கள் பாலிசியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் எங்களுக்கு வாக்களித்தார்கள். நாங்கள் எங்களுடைய கொள்கையை மாற்றம் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். என்ன தப்பு இருக்கு இதுல? அண்ணாமலை ஏதாவது புரிதலோடு பேசுகிறாரா? நாங்கள் கேட்பது ஆசிரியர் பெருமக்கள் தருகிற சம்பளத்தில் நீங்க ஏன் தரலன்னு கேட்கிறோம். நீங்க சொல்றது புதிய கல்விக் கொள்கையை பத்தி பேசுறீங்க. புதிய கல்விக் கொள்கையிலிருந்து பணம் கொடுங்க நாங்க கேட்கவே இல்லை. பல பத்திரிகையாளர்கள் பல பேர் புரிந்து கொண்டிருப்பது என்னன்னா, திமுக அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது, ஆனால் அதில் இருக்கிற நிதியை கேட்கும். இல்லை, புதிய கல்விக் கொள்கை நிதியை நாங்கள் கேட்கவில்லை, அது தனி அமைப்பு. நாங்கள் கேட்பது ஆண்டுதோறும் தருகிற நிதியை ஏன் நிறுத்தினீர்கள்? எந்த நிதி தருவதற்கும் புதிய கல்விக் கொள்கைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் மிரட்டுறீங்க? இல்ல புரியாமையா பேசுறாரு. நிச்சயமா பைத்தியக்காரத்தனமா பேசுறாரு. இன்னும் ஒருபடி மேல பேசணும், அயோக்கியத்தனமா பேசுறாரு. ஒரு அரசு, ஒரு மாநில, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி பேசணுமோ அந்த குறைஞ்சபட்சம் நாகரிகம் கூட இல்லாமல் பேசுற நிலைமைக்கு அண்ணாமலை வந்திருக்கிறார்னா அவருக்கு ஏதோ அந்த கட்சியில பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தன்னை தக்க வைத்துக் கொள்ள அங்க ஆல்ரெடி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அண்ணாமலைக்கும் பிரச்சனை, ஏற்கனவே நயனா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை, ஏற்கனவே வானதி சீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை. அடுத்த தலைவரா யார் வருவா? அதிமுக பிஜேபி கூட்டணி வரணும்னா அண்ணாமலை தலைவரா இருக்கக்கூடாது என்பது எடப்பாடியோட கண்டிஷனா இருக்கும். தன் தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள இன்னைக்கு அவர் வாய்க்கு வந்ததை வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு விஷயம் சொல்றாரு, இன்னைக்கு இதே மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற திமுக தான் இதே சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை வச்சிருக்காங்க. பல அமைச்சர்கள் இன்னைக்கு பள்ளி வச்சிருக்காங்க, எல்லாம் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல இருக்கு அப்படிங்கிற கூட்டத்தில் இது அவர் தான் அறிவில்லாமல் பேசுகிறார். அரசியல் நடத்துவதற்கு இதுக்கு புரிதல் வேணும்ன்றதுக்கு அரசியல் அறிவு தேவையில்லை, ஒரு ஆவரேஜ் அறிவே போதும். 1976 வரையில் திமுக ஆட்சி இருந்தது. இதை நான் சொல்லுகிற இந்த பதில் உள்ளபடியே பெரும்பான்மை ஊடகங்களுக்காகவே இந்த பதிலை நான் சொல்லுகிறேன். தயவு செய்தி எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1976 வரை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி, நெருக்கடி நிலையில் திமுக ஆட்சி கலைக்கப்படுகிறது. ஆட்சி கலைக்கப்பட்டு எமர்ஜென்சி முடிந்து அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் மாநில பட்டியல் இருந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு மாற்றப்படுகிறது. 77 தேர்தலில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருகிறார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு 77 to 88 அதிமுக ஆட்சி. 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரார், 87 இறந்துடுறார். ஒரு வருஷம் ஜானகி ஆட்சி, கவர்னர் ஆட்சி. இடைப்பட்ட அந்த 11 ஆண்டு காலத்தில் தான் தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடங்கள் புற்றீசல் போல் பெருகின. நீங்கள் கணக்கெடுப்பு பார்த்தாலும் சரி, தரவுகளை பார்த்தாலும் சரி, 77 to 87 தமிழ்நாட்டில் அதிக பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள் பெருகியது எம்ஜிஆருடைய ஆட்சியில். 76 மாநில பட்டியல் இந்த கல்வி மத்திய பட்டியல் மாற்றப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் 11 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்தது. மன்னாதி மன்னன் சொன்ன எம்ஜிஆரும் சரி, அந்த ஆட்சி யாராக இருந்தாலும் சரி, அந்த கல்வியை எங்களுக்கு தாருங்கள் என்று ஒரு மாட்டி யாரும் கேட்கவே இல்லை. சரி, கல்வியில 2 சிலபஸ் வந்தது. சிபிஎஸ்சி சிலபஸ் வந்தது, மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற சிலபஸும் வந்தது, மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற சிலபஸும் வந்தது. இதில் கல்வி நிறுவனம் நடத்தணும்னு ஆசைப்பட்டவங்க பல பேர் மத்திய அரசாங்கத்துடைய சிலபஸை கேட்டு வாங்கிட்டாங்க. அந்த கல்வி நிலையங்கள் அனைத்தும் மத்திய அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சில பேர் மாநில அரசு கட்டுப்பாட்டு இருக்கிற சிலபஸை வாங்கிட்டு அப்படியே பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க. நீங்க மீண்டும் மீண்டும் சொல்லுங்க, மத்திய ஒரு இன்னைக்கு கல்வி வியாபாரமே வெளிப்படையா பேசலாம், தப்பு இல்லை. நீங்க கல்விக்கூடம் நடத்துற அனைத்தும் வியாபாரங்கள் தான்.
ஒரு தொழிலா, ஒரு வியாபாரமா, உள்ள ஒரு சர்வீஸா, அறக்கட்டைகள் நடத்துறதெல்லாம் சர்வீஸா நடத்துறாங்க. சில பணக்காரர்கள்லாம் அது ஒரு தொழிலா நடத்துறாங்க. மத்திய அரசுல பதிவு பண்ணி மத்திய அரசு சிலபஸ் நடக்கிற கல்விக்கும் திமுக காரனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல அவர் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். திமுக நிர்வாகிகள், திமுக அமைச்சர்கள் இதே பள்ளிதான் மத்திய அரசு கிட்ட நீங்கள் பதிவு பண்ணி ஒரு கல்வி நிறுவனத்தை துவங்குனீங்கன்னா அவங்க என்ன பாடத்திட்டம் தராங்களோ அதுதான் நீங்க நடத்த முடியும். அது நீங்க திமுகவா, காங்கிரஸா, பிஜேபியா, விடுதலை சிறுத்தையா, அதெல்லாம் இல்ல. நீங்க யாரா வேணா இருங்க. நீங்க விருப்பப்பட்டது எது? மத்திய அரசு சிலபஸ். அப்ப அவங்க தர பாடத்திட்டத்தை நீங்க நடத்த முடியும். மாநில அரசு பாடத்திட்டத்தை ஸ்கூல் நடத்துறீங்களா, நீங்க யாரா வேணா இருங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சிலபஸ் தரதோ அதில் தான் நீங்க நடத்த முடியும். சரி, அப்போ அவங்களாம் ஹிந்தி படிக்கிறாங்களே, நீங்க ஹிந்தி படிக்கலன்னா சரி, இப்ப ஹிந்தி யாரும் தமிழ்நாட்டில் படிக்க வேணாம்னு சொன்னாங்களா? ஆனா நீங்க தடுக்கிறீங்களா? அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு திமுக அரசு. இந்தியாவிலேயே இந்தி பிரச்சார சபா என்ற பெரிய அமைப்பு இருக்கிறதே தமிழ்நாட்டில் தான். ஒரு வருடத்துக்கு அந்த இந்தி பிரச்சார சபாவின் மூலம் 5 லட்சம் பேர் இந்தியை கற்று வெளியே வருவதும் தமிழ்நாட்டில் தான். என்னைக்காவது இந்தி பிரச்சார சபா முன்னாடி போய் திமுக போராட்டம் பண்ணிச்சா? இழுத்து மூட சொல்லிச்சா? படிக்க கூடாது சொல்லிச்சா? இல்லையே. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், இந்தி மொழிக்கு நாங்கள் எதிரி அல்ல. ஆனால் இந்தியை படித்தே திருன்னு கட்டாயம் ஏற்படுகிற பொழுதுதான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். கட்டாயப்படுத்தாதீங்க. இன்னைக்கும் பல தனியார் பள்ளிக்கூடங்களில் இந்தி விருப்பப்படமா இருக்கா இல்லையா? சமஸ்கிருத விருப்பப்படமா இருக்கா இல்லையா? பிரெஞ்சு விருப்பப்படமா இருக்கா இல்லையா? வேற வேற மொழிகள் விருப்பப்படமா இருக்குல்ல? அப்படி விருப்பப்படுறவங்க படிச்சுட்டு போட்டோம், நாங்க வேணாம்னு சொல்லலையே. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் தனியார் பள்ளிக்கூடங்கள், அரசாங்கம் நடத்துற 8 லட்சம் பள்ளிக்கூடத்திலேயே இந்தியை கொண்டு வாங்கன்னா அது நாங்க வேண்டாம். பெரும்பான்மை மக்கள் கேட்கலையே. இல்ல அதான் கேட்கிறாரு. இப்ப இதே திரு உதயநிதி பையன் இங்கே படிச்சாப்புல மும்மொழி கொள்கையில படிக்கிறாரு. இது விஜய் பையன் அதே மாதிரி மும்மொழி கொள்கையில தான் படிக்கிறாரு. இன்னைக்கு திமுக பல அமைச்சருடைய பிள்ளைகளும் அதே தான் படிக்குது. ஆனா தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களையா ஹிந்தி படிக்க கூடாது, மும்மொழி கொள்கை எடுக்க கூடாது, ஏத்துக்க கூடாதுன்னு தான் கேட்கிறாரு. எப்பவுமே அண்ணாமலையுடைய வேலையை மல்லாந்து படுத்து காரி துப்புறது தான். மல்லாந்து படுத்து காரி துப்பினால் துப்புரை எச்ச அவர் மேலதான் படும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற 70 ஒன்றிய அமைச்சர் இருக்கிறார்கள். அந்த 70 ஒன்றிய அமைச்சருடைய மகள்கள் எந்த நாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க சொல்லுங்க? இந்தியாவில் இருக்கிற எந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்களா? இந்தியாவில் இருக்கிற எந்த காலேஜில் படிக்கிறாங்களா? பட்டியல் போட்டு சொல்லுமா யார் யார் எந்தெந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்கன்ட்டு. எத்தனை பேர் வெளிநாட்டு காலேஜில் படிக்கிறாங்க தெரியுமா? அப்ப அதுக்கு அர்த்தம் இந்தியாவின் கல்வி தரம் சரியில்லைன்னு சொல்லிட்டா? இந்தியாவுடைய பல்கலைக்கழக அமைப்பு முறையை, படிப்பு முறையை அவங்க ஏத்துக்கலன்னு சொல்லிட்டா? ஏதாவது ஒரு லாஜிக்கா பேசுறீங்களா சார்? அது அண்ணாமலை பேச லாஜிக்கா? உங்கூட்டு போய் சார் யார் சொன்னா படிக்க வேணான்ட்டு? தமிழ்நாட்டில் எத்தனை கலெக்டர் பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க தெரியுமா? நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். அந்த மயில்சாமி அண்ணாதுரை எங்க படிச்சாரு? அப்துல் கலாம் எங்க படிச்சாரு? சுந்தர் பிச்சை எங்க படிச்சாரு? அவங்கள மும்மொழி கொள்கையில படிச்சாங்களா? இன்று வரையில் உலகத்தில் சாதித்திருக்கிற எல்லா தமிழனும் படித்தது இருமொழி கொள்கையில தான். மும்மொழி கொள்கையில படிச்சோம்னா எப்படி இருக்கிறான்? போய் பாருங்க, உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்கு, போய் பீகார் போய் பாருங்க, ஜார்க்கண்டை போய் பாருங்க, இமாச்சல போய் பாருங்க. வாங்க போவோம், அண்ணாமலையை கூப்பிட்டு போங்க. நான் இன்னும் சவால் விட்டு சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் 25 பள்ளிக்கூடத்தை தமிழ்நாட்டில் பார்ப்போம். அதே 25 பள்ளிக்கூடத்தை பீகார்லயும் உத்தரப்பிரதேசம் பார்ப்போம். ஒரு பக்கம் மீசை எடுக்க தயாரா? கல்வியின் கட்டமைப்பு தெரியுமா? கல்வியின் தரம் தெரியுமா? யாரை ஏமாத்துறீங்க? இன்னும் அப்படின்னா பெரிய அக்கறை அவங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது. மூணாவது மொழி படிக்கணும்னு அண்ணாமலைக்கு என்ன அக்கறை? அந்த ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு என்ன அக்கறை? ஏன் துடிக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்கள் மீது, நலன் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் தர வேண்டிய சம்பளத்தை முதல்ல கொடுங்க. சம்பளம் கொடுக்க மாட்டேன் ஆசிரியருக்கு, ஆனா 3வது மொழி படிக்கணும்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய சித்து விளையாட்டு, உங்களுடைய இந்த தேர்தல் நாடகம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஈடுபடாது. உள்ளபடியே தமிழ்நாட்டு மாணவர் மீது உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் நீங்கள் நிதியை விடுவித்திருக்க வேண்டும். நிதி தரமாட்டோம், சம்பளம் தரமாட்டோம், ஆனால் 3வது மொழியை பத்தி பேசி கலவரம் பண்ணுவோம்னா தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடியை திருப்பி தருவார்கள். உலக தலைவரை மதிக்க தெரியாத ஒரு கத்துக்குட்டி அப்படிங்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. யார் உலக தலைவர்? மோடி அவர் தான் சொல்றாரு. அவர் தலைவர் அவரே சொல்லிக்கிட்டா? மோடி போன வாரம் அமெரிக்கா போனார் தெரியுமா? வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன். சின்ன சின்ன குட்டி நாட்டு தலைவர்லாம் ட்ரம்ப் வாசல்ல வந்து வரவேற்று கூட்டு போனாரு. மோடி யார் வரவேற்றா? அண்ணாமலை அந்த வீடியோ பார்த்தாரா? மோடியை வாசல்ல வந்து அழைத்து போனது யார்? ட்ரம்புடைய செக்ரட்டரி. 140 கோடி மக்கள் இருக்கிற ஒரு இந்தியாவின் பாரதத்தின் தலைவரை, பிரதமரை அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய செக்ரட்டரி விட்டு வரவேற்றார். இவர் உலக தலைவரா? எங்க போச்சு உங்க லட்சணம்? உலக தலைவர் ஆளுகிற நாட்டை சேர்ந்த இந்தியர்கள் கையிலையும் காலிலையும் விலங்கு மாட்டி அசிங்கப்படுத்தி அனுப்புறாரே, எங்க போனார் உலக தலைவர்?
ஒரு பிரஸ் மீட் நடத்துற போது உங்களை கேவலப்படுத்தினார் ட்ரம்ப். எங்க போனார் உலக தலைவர்? நீங்க அதிகமா டாக்ஸ் போடுறீங்க அப்படி உங்களை நேருக்கு நேரா கண்டிச்சாரு. எங்க போனார் இவரு? ஹிந்தி படிங்க ஹிந்தி படிங்கன்றான். நான் திருப்பி சொல்றேன், முதல்ல ஒன்றிய தலைமை அமைச்சரையும் ஒன்றிய அமைச்சரையும் இங்கிலீஷ் படிக்க சொல்லுங்க. மானம் போது அமெரிக்கால அசிங்கம் ஆயிடுச்சு. அப்படியே ரஷ்யா உக்ரைன் வார நிறுத்துவார் மோடி போனாருன்னா அப்படியே வாரே நின்றோன்றீங்க. கடந்த 8 வருஷமா இலங்கைக்காரன் அரசு பண்ணி வச்சிருக்கான் தமிழ்நாட்டு மீனவர்களை. துப்பு இருக்கா? தம்மா தூண்டு சென்னை அளவுக்கு தான் அது இலங்கை. நேற்று ஒரு மீனவருக்கு 18 மாசம் ஜெயிலு 1.5 கோடி ரூபாய் அபராதம். எங்க போச்சு உங்க உலக தலைவருடைய யோகிதை? படகுகள் பறிமுதல், மீனவர்கள் சிறைச்சாலை சிறை தண்டனை, அபராதம். என்ன சார் இது? மோடி உலக தலைவர் ஆளுகிற நாட்டில் இந்த மீனவருக்கு பாதுகாப்பு இல்லையே. தமிழ்நாட்டு இந்திய ஏன் தமிழ்நாட்டு மீனவர் சொல்லணும்? அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பாரத மீனவர்கள்லாம் இலங்கை ஜெயில இருக்காங்களே. இந்துக்களை பாதுகாப்போம். 3 ஃபிளைட் வந்திருக்கு அமெரிக்கால இருந்து. வந்தவங்களாம் யாரு? கையிலேயே காலையை விலங்கு போட்டு வந்தாங்களே. எங்க போச்சு மானம்? எங்க போச்சு மரியாதை? கத்துக்குட்டி உதயநிதி ஸ்டாலின் இல்ல, கத்துக்குட்டி அண்ணாமலை தான். காலைல 11 மணி அரசியல் அறவேக்காடு அண்ணாமலை. காலைல 11 மணிக்கு தான் எந்திரிப்பாரு. எந்திரிச்சு சூரியனை பார்ப்பாரு, மேலே எச்சி துப்பாரு, அந்த எச்சி அவர் மேலே விடுவோம். அப்பெல்லாம் பேசுறாரு. காலைல 11:30 மணி தான் அவர் ஏந்திருப்பாரு. இவர் எப்ப பிஎன் வேலை பார்த்தாரு? இவர் எப்ப ஓய்வா இருந்தாரு? மோடி அப்படி கிடையாது, 3 மணிக்கு தான் இருந்துச்சு. இவர் எப்ப யோகாசனம் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில எல்லா ஃபைல் எடுத்து பரட்டு வர அப்படிங்கிறாரு. அவ்வளோ சுறுசுறுப்பா வேலை செய்யற மோடி ஒரு பிரஸ் மீட் நடத்த சொல்லுங்க. ஒரு சர்வதேச தலைவர் பிரஸ் மீட் பண்ண சொல்லுங்க. ஏன் இந்த 11 வருஷத்துல எத்தனை பிரஸ் மீட் நடத்திருக்காரு? மன்மோகன் சிங் 10 வருஷம் இருந்தாரு, எத்தனை பிரஸ் மீட் பார்த்தாரு? நீங்க எத்தனை பிரஸ் மீட்டை பார்த்திருக்கீங்க? 2014 2025 இந்த 11 வருஷத்துல எத்தனை முறை பார்லிமெண்ட்ல மோடி உட்கார்ந்து வந்திருக்காரு? எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறாரு? தமிழ் மக்களை முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க ஜால்ரா அடிக்கிறதுக்கும் தூக்கி பிடிக்கிறதுக்கு வேணா அந்த கூட்டத்தை வேணா 4 பேர் மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் இருப்பான். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் மீது கல்லெறிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆபத்துன்னு தெரியுது. விளம்பரம் தேடுறீங்க, பரபரப்பு செய்தி ஆகணும்னு நினைக்கிறீங்க, மீடியா வெளிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க பதவிக்கு வேட்டு வைக்க போது பாஜக தலைமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்றீங்க. அதான் அந்த கட்சியில் இருக்கிற உட்கட்சி தலைவர்லாம் முடிவு பண்ணணும். திரு உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பால்டாயில் பாபுன்னு நான் போஸ்டர் விட்டுவேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு கெட் அவுட் மோடி சொல்றேன், நீங்க நாளைக்கு பால்டாயில் பாபுன்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக்ல ட்ரெண்டிங்ல வரும் அப்படிங்கிறாரு. நாங்கள் திருப்பி போஸ்டர் ஓட்டுவோம். மற்றவங்க அந்தரங்கத்தை வீடியோ எடுக்கும் சிறந்த ஒளிப்பதிவாளரே அப்படின்னு போஸ்டர் ஓட்டுவோம். ஒட்டி பார்க்க சொல்லுங்க, நாங்கள் அதை ஒட்டுறோமா இல்லைன்னு பாருங்க. அவரை பத்தி பல விஷயம் வருது. இந்த வீடியோ எடுக்க சொன்னார்னு மதன் ரவிச்சந்திரன் ஒரு ஊடகவியாளர் பேசினாரு. பதில் சொன்னாரா? டி.கே. ராகவனை காலி பண்ணது யார்? அந்த வீடியோ கேடி ராகவனை. அந்த வீடியோ எப்படி வெளியே வந்தது? அவரை பத்தி ஒரு நிறைய இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. பண்ணுங்க. நீங்க 1 பண்ணா 100 பண்ண திமுக காரன் காத்துட்டு இருக்கான். நான் திருப்பி சொல்றேனே, எங்களை பல நேரத்தில் திமுகவின் ஓரளவுக்கு தொண்டன் சோர்ந்து போனா கூட எங்களை உற்சாகப்படுத்தி வெறியேற்றி களத்துக்கு வந்து வேகமாக பணியாற்ற வைக்கக்கூடிய திறமை இப்பொழுது எங்கள் கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவரை விட தமிழ்நாட்டு ஆளுநர் ரவிக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இருக்கிறது. இவருடைய வாய் இருக்கிற வரையில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எதுக்கு இப்ப என்ன டிமாண்ட் வந்துச்சு திரு அண்ணாமலை அவர்களுக்கு உதயநிதி எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? ஒவ்வொருத்தரும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொத்து வாங்கிட்டாருன்றாங்க. யாரு? அந்த பேசுற பாஜக தலைவர். ஒருத்தர் வந்து அவர் பதவிக்கு ஆபத்துன்றாங்க. ஒருத்தர் பிஜேபி அதிமுக கூட்டணி சேரணும்னா எடப்பாடி அண்ணாமலையை மாற்றணும்னு டிமாண்ட் வச்சிருக்காருன்றாங்க. சில பேர் ஓவர்லுக் பண்றதுக்காக அப்படி பண்றாருன்றாங்க. ஏதோ ஒன்று அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. அதனால் ஒரு படத்துல வடிவேல் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துல ஆடு திருடுறவன் யாருன்னு விசாரணை பண்றப்போ கடைசி வரைக்கும் யாரையும் பேசவே விட மாட்டார். பேசிடுவியா நீ, அவன் சொல்லிடுவானா அப்படின்னு கடைசி வரைக்கும் அந்த பஞ்சாயத்தை வந்து கலைக்கிறதுலே குறியா இருப்பார். இன்னைக்கு அந்த வடிவேலாக தான் அண்ணாமலை இருக்கிறார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு அன்புமணி அவர்கள் தலைமையில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இதே வள்ளுவர் கூட்டத்தில், அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதுல வந்து திரு ஸ்டாலின் அவர்களே கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு திரு அன்புமணி அவர்கள். இவர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதுன்னு சொல்லி, அதாவது தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குறவன் நடிக்கிறவனை எழுப்ப முடியாது, தூங்க முடியும் சொல்லியிருக்காரு திரு முதல்வர். மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களையும் அதில் கலந்து கொண்ட மாற்று ஜாதி நண்பர்களையும் குறிப்பா பட்டியலின தலைவர்களையும் பார்த்து பணிவோடு கேட்பது, ஏதோ உங்களுடைய சுயநலத்துக்காக ஒன்றாக கைகோர்ந்து வந்திருக்கிறீர்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ற தலைப்பில் உங்களுடைய வெளிச்சத்திற்காக, உங்களுடைய லாபத்திற்காக, உங்களுடைய அரசியலுக்காக ஒன்றாக கூடி இருக்கிறீர்கள். தயவு செய்து இதே போல் ஒரு இடத்தில்
விழுப்புரத்தில், திண்டிவனத்தில், சிதம்பரத்தில், தஞ்சாவூரில், ஏதோ ஒரு இடத்தில், வடார்காடு மாவட்டங்களில் மேடை போட்டு நீங்கெல்லாம் ஒன்றாக மேடை ஏறி நமக்குள் எந்த ஜாதி சண்டையும் வேண்டாம், ஒற்றுமையாக இருப்போம் என்று பேசிவிட்டு வாருங்கள், நீங்கள் தலைவர் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். யாரை ஏமாத்துறீங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க எங்களுக்கு சொல்லி தரீங்களா? பீகார்ல நிதிஷ்குமார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார். பாட்னா ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு? ஒரு அரசியல் தலைவர் தானே அவரு, ஒரு 5 வருஷம் மத்திய அமைச்சராக இருந்தவர் தானே, 10 வருஷம் எம்பியா இருக்கிறவர் தானே. நீங்க அரசியல் பண்றதுக்கு பாவம் அந்த பாட்டாளி மக்கள் தான் கிடைச்சானா? இன்னும் எவ்வளவு நாள் நீங்க மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பீங்க? உண்மையை சொல்லியிருக்கீங்களா? எந்த அடிப்படையில் தெலுங்கானா அரசு கணக்கெடுப்பு நடத்திச்சு? கணக்கெடுப்பு நடத்தின பீகாருடைய நிலைமை என்ன? ஏன் நீங்க கூட்டணி இருக்கிற மோடி அந்த வார்த்தை சொல்ல மாட்டீங்க கணக்கெடுப்பு நடத்துங்கன்ட்டு? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் குதிக்கிறீங்க? 10 மாசம் தேர்தல் இருக்குன்றக்காக. சார், மண்டல கமிஷனை அமுல்படுத்தின எங்களுக்கு நீங்க சொல்லி தராதீங்க சமூக நீதி பத்தி எல்லாம். இடஒதுக்கீடு கொடுத்த கலைஞர் திமுக நீங்க சொல்லி தராதீங்க சமூக நீதினா. நான் எங்க கிளாஸ் எடுக்காதீங்க எங்களுக்கு. அன்புமணி 10 வருஷம் எம்பியா இருந்தா, 5 வருஷம் மந்திரியா இருந்தா. அன்புமணி போன வருஷம் பட்ஜெட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட மோடி பட்ஜெட்ல சொல்லலையே, தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் கூட கொடுக்கலையே. இது நியாயமான ஒரு பத்திரிகையாளர் வந்து அன்புமணி கேள்வி கேட்டபோது அன்புமணி என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க மோடிக்கு ஓட்டு போட மாட்டீங்க, திட்டம் மட்டும் எப்படி கொடுப்பாங்க? ஒரு தலைவர் இப்படி பேசலாமா? அப்ப ஓட்டு போட்டாதான் மோடி இந்திய தமிழ்நாட்டுக்கு பிரதமரா? ஓட்டு போனா பிரதமர் கிடையாதா? அன்புமணிக்கு வரலாறு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்கன்னா ஸ்கூல்லயே காலேஜ்ல படிச்சுட்டு இருந்திருப்பார். அப்புறம் அரசியல வரல. ஓட்டு போட்டால்தான், எம்பியா ஜெயிச்சால்தான் ஒரு மாநிலத்துக்கு திட்டங்களை சலுகை ஒரு பிரதமர் தருவாருன்னு சொன்னா 1990 விபி சிங் கலைஞருடைய வேண்டுகோளை ஏற்று மண்டல கமிஷன் அமல்படுத்தினார். பிற்பட்ட மக்களுக்கு, பாட்டாளிகளுக்கு மத்திய அரசு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு சட்டத்தை உறுதிப்படுத்தினார். அந்த சட்டத்தை உறுதிப்படுத்துற போது, மண்டல கமிஷன் அமல்படுத்துற போது தமிழ்நாட்டில இருந்து ஒரு எம்பி இல்ல. விபி சிங் கோரிக்கை வைத்தது கலைஞர் மண்டல கமிஷன் அமல்படுத்தணும்ட்டு. அமல்படுத்திய தலைவன் விபி சிங். தமிழ்நாட்டில இருந்து ஒரு எம்பி ஜெயிச்சு வரல, எனக்கு ஒரு எம்பி கிடைக்கல. விபி சிங் மறுக்கல. தலைவனுக்கும் வியாபாரிக்குள்ள வித்தியாசம் தான். ஒரு எம்பியும் தமிழ்நாட்டிலிருந்து விபி சிங்கு கிடைக்காத பொழுதும் சென்னை விமான நிலையத்துக்கு அறிஞர் அண்ணா விமான நிலையம் என்றும் பெருந்தலைவர் காமராஜர் விமான நிலையம் என்று பேர் வைத்தது விபி சிங். ஒரு எம்பி இல்ல. காவேரி நடுவர் மன்றம் அமைத்து தந்தது விபி சிங், கலைஞருடைய வேண்டுகோளை ஏற்று. அன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எம்பி விபி சிங்கு இல்ல. இன்னை வரைக்கும் அன்புமணியும் அவர் குடும்பமும் அவர் ஜாதியும் மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பு பணிக்கு போகுதுன்னா அது விபி சிங்கால வந்தது. அன்னைக்கு விபி சிங் தமிழ்நாட்டில் ஒரு எம்பி இல்ல. இப்ப சொல்லுங்க, யார் தலைவர்? ஒரு வார்த்தை கூட தமிழ்நாடு பேர் வரலையும் கேட்டதுக்கு ஓட்டு போட்டா தானே வரும், போடலன்னா எப்படி வரும் கேட்ட அன்புமணி எங்க? ஒரு எம்பி கூட இல்லாம தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்த தேசிய முன்னணி அரசாங்கம் விபி சிங் அரசாங்கம் எங்க? பச்சோந்திங்க இவங்கெல்லாம். தேவைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, யார் காலில் வேணா விழுவாங்க, எவ்வளவு வேணா பண்ணுவாங்க. அரசியல் தமிழ்நாட்டு இளைஞர்களை இன்னைக்கு தவறாக வழி நடத்துகிற 5 அரசியல்வாதிகள் அன்புமணி ஒருவர். இந்த வரலாறு அன்புமணி சொல்லுவாரா? எம்பி கிடைத்தாதான் திட்டம் தருவோம். 5 திட்டங்களை சொன்னேன், ஒரு எம்பி இல்ல விபி சிங்க்கு. விபி சிங் மறுக்கல, எனக்கு ஓட்டு போடல, எனக்கு எம்பி கிடைக்கல, நான் தரமாட்டேன்னு மறுக்கல. அவர் கொடுத்த 5 திட்டங்களை இன்று வரை வரலாறு பேசி கொண்டிருக்கிறது. திரு உதயநிதி அவர்கள் யாரோட காசை கொடுக்குற, உங்க அப்போட காசு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் கேட்டிருக்காரு திரு மோடி அவர்களை. அதற்கு அண்ணாமலை அவர்கள், நீங்க உங்க அப்போட காசையா போடுறீங்க, இது அரசோட காசு, மக்களோட வரி பணம். ஆனா நீங்க அதுல வந்து ஓசி சோறுங்கிறிய, காலைல ஓசி சாப்பாடு போறோங்கிறிய, ஓசி பேருந்துங்கிறிய, ஓசியில ஷூ வாங்கி கொடுக்குறங்கிறிய, ஓசியில வந்து யூனிஃபார்ம் வாங்கி தரங்கிறிய அப்படின்னு அவரை விமர்சனம் வச்சிருக்காரு. எப்படி மத்திய அரசு மத்திய அரசு தர வேண்டிய நிதிக்கு நாங்கள் சொல்லுகிற பதிலுக்கும் அண்ணாமலை சொல்ற பதிலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ணாமலை சொல்வதா சொல்ற சிலர், என்னை போல சிலர் வாய் தவறி வர வார்த்தைக்கும் அரசியல் ரீதியான பேச விமர்சனைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அண்ணாமலை கிட்ட செய்தி இல்ல, சரக்கு இல்ல, பதில் சொல்ற தெம்போ திராணியும் இல்லாததால வாய் தவறி பேசிய வார்த்தைகளை எடுத்து அவர் வாடகைக்கு விடுறார். தலைமை கண்டித்திருக்கிறது, வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அந்த மாதிரி பேசின பேச்சுக்கெல்லாம் திமுக தலைமை கண்டித்திருக்கிறது, முதலமைச்சர் கண்டித்திருக்கிறார், பேசியவர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள், என்னை உள்பட. இதை கொண்டு போய் அண்ணாமலை ஏன் வைக்கிறார்? சரி, இப்ப நீங்க உங்க அப்பா வீட்டு காசா தரீங்க? மத்திய மோடி அதை பண்ணிட்டார், மோடி இதை பண்ணிட்டார், அதை பண்ணிட்டார், நீ அப்ப மோடி அப்பா வீட்டு நான் திருப்பி கேட்போம்ல. நீங்க இப்போ உத்தரகாண்ட் அதான் கேட்கிறாரு. உத்தரகாண்ட் அரசாங்கம் ஒரு திட்டத்தை தீட்டி அங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு எதுக்கு சென்னை தினத்தஞ்சில விளம்பரம் வருது? உத்தரப்பிரதேசம் இருக்கிற கும்பமேளாக்கு எதுக்கு தினமலர் விளம்பரம் வருது? ப்ரமோஷன். யார் விட்டப்ப விட்டு போனாங்க திருப்பி கேட்க மாட்டோமா? பீகார்ல நடக்கிற ஒரு மோடி கலந்துக்கிற விழாக்கு சென்னையில ஏன் விளம்பரம் வருது?
ஒரு பக்கத்துல விளம்பர ரேட் என்ன தினத்தந்தியில, தினமலர்ல யார் கொடுப்பா? சார் என்ன யோகி இல்லை, யோகிங்களா நீங்களா? யாரு காது குத்துறீங்க? கும்பமேளா உங்களுடைய அரசாங்கம் முழுசா தோல்வி அடைந்து விட்டதுக்கு ஒரே ஒரு அடையாளம் நடந்து கொண்டிருக்கிற கும்பமேளா. இதே கும்பமேளா 2012 நடக்குது. மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, அகிலேஷ் யாதவ் முதலமைச்சரா இருக்கிறாரு. அந்த கும்பமேளா நடக்கிற இன்சார்ஜ் யார் தெரியுமா? அப்ப 2012 ஆசம் கான் ஒரு மந்திரி. யாரு? ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் தான் கும்பமேளாக்கு இன்சார்ஜ். அகிலேஷ் யாதவ் ஆட்சி நடந்தது மத்தியில மன்மோகன் சிங் அரசாங்கம். ட்ரெயின் அடிச்சு ஓடிச்சாங்களா? இல்ல அதான் சொல்றாரு, கண்ணாடி அடிச்சு ஓடிச்சாங்களா? 70 கோடி மக்கள் இதே கும்பமேளா கலந்துட்டாங்க, நல்லா போயிருக்கு. ஆனா சென்னையில ஏர்போர்ட் நடந்த வக்கீல் அப்படின்னு இருக்காரு. நாட்டு முத்திரம் குடிக்க போறவனுக்கும் சாணியை துன்றவனுக்கு வேணா அவன் சொல்றதை நம்பலாம். உத்தரப்பிரதேச மொத்த மக்கள் தொகை 13 கோடி பேரோ 14 கோடி பேரோ சொல்றாங்க. எனக்கு சிம்பிளா ஒரு கணக்கு சொல்லுங்க. நான் 70 கோடி 50 கோடிலாம் போல, 30 கோடி பேர் போனதாக வைத்துக்கொள்ளும். 40 கோடி பேர், 40 கோடி பேர் நிக்கிறதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும்? 40 கோடி பேர் டிராவல் பண்றதுக்கு என்னென்ன தேவைப்படும்? ஒரு ட்ரெயின்ல எத்தனை பேர் போயிட்டு வரலாம்? 40 கோடி பேர் போயிட்டு வரணும்னா எத்தனை ட்ரெயின் தேவைப்படும்? எத்தனை பேர் ஜர்னிங் ஆகும்? நீங்க வச்சுக்கிற டிக்கெட் எவ்வளோ? ஆனா இருக்கிற வாகனம் எவ்வளோ? யாரை ஏமாத்துறீங்க? அங்க எதுவும் அசம்பாவிதம் நடக்கல, அவ்வளவு பயபக்தியோட போயிட்டு வந்தாங்க. எல்லாம் சென்னையில ஒரு சாதாரண ஒரு ஏர்போர்ட் சாகச விழாவோட உங்களால நடத்த முடியல. எல்லாமே சட்டம் கெட்டு போச்சுக்கிறாருல. கூட்ட நெரிசல்ல சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் இறந்ததாக மம்தாவின் குற்றச்சாட்டு, அகிலேஷின் குற்றச்சாட்டு. இதுவரை யூபி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக இறப்பை பற்றி அறிவிக்கவே இல்லை. ரயில்வேல, டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல 18 பேர் இறந்தாங்க. மந்திரி பதவி விலகினாரா? விமான கண்காட்சியில் 5 பேர் தாகத்தாலும் வெயிலாலும் இறந்ததுக்கே இந்த அரசு சரியில்லை, பதவி விலகணும்னு சொன்னாங்கல்ல. 18 பேர் பக்தர்கள், வயசானவங்க, குழந்தைங்க, தாய்மார்கள், ஆண்கள் 18 பேர் இறந்தாங்க. ரயில்வே துறை அமைச்சர் பதவி விலகுவாரா? ஒரு முஸ்லீம், ஒரு இஸ்லாமிய அமைச்சர், இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் 2012 கும்பமேளா நடத்தி காமிச்சாரு. இந்த 2012 கும்பமேளா என்ன இவ்வளவு வீடியோ பார்த்தோமா? கிடையாது. இவ்வளவு ட்ரெயின் அடிச்சு ஓடிச்சாங்களா? இந்த மாதிரி செத்தாங்களா? இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சா? நேற்று வெக்கமேலாம் தப்பா நியூஸ் தான் வருது இன்டர்நெட்லாம். இந்த மாதிரிலாம் நடந்ததா? செத்தாங்க, எதுவுமே வரலையே. அப்ப 2012 வராது. அன்னைக்கு கும்பமேளா நடந்தது. அன்னைக்கு எல்லா இந்து பக்தர்கள் போனாங்க, நீராடினாங்க, சாமி கும்பிட்டாங்க, வணங்கினாங்க, வந்தாங்களே. யாரும் சாகலையே. எந்த ட்ரெயின் அடிச்சு உடைக்கலையே. கொடுமை. ட்ரெயின் 2 மணி நேரமா கிளம்பல. ஏன்டா கிளம்பலாம் பார்த்தா டிரைவர் சீட்ல 25 பேர் உட்காந்துருக்காங்க. 25 பேர் டிரைவர் சீட்ல உட்காந்துருக்காங்க இன்ஜின்ல போயிட்டு. எத்தனை ட்ரெயின் தாக்கப்பட்டது தெரியுமா? எவ்வளவு அடிதடி தெரியுமா? வடநாட்டு மீடியாலாம் மூடி மறைத்திருக்கிறது. ஒருவேளை மோடி ஆட்சிக்கு வருகிற போது இந்தியாவில் சமூக வலைத்தளம் ஒன்று இல்லாம போயிருந்ததுன்னா இந்த நாடு என்ன இருக்கும் யாராலையும் கற்பனை பண்ண முடியல. வடநாட்டு ஊடகங்கள் காட்ட மறுத்ததை சமூக வலைத்தளங்கள் காட்டி கொண்டிருக்கிறது. கும்பமேளாவில் யோகி ஆதித்யநாத் சரக்காரும் மோடி அரசாங்கம் தோல்வி அடைந்தது. போயிட்டு வந்தவங்களை கேளுங்க, பெருமைக்கு பேசிக்கலாம். அவள் சந்தித்த துயரங்கள், சந்தித்த கஷ்டங்கள், நெருக்கடிகள், 22 மணி நேரம் டிராஃபிக் தான், சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அடிப்படை வசதியில கழிவறை இல்லை. ஆண்டவனை வணங்குறதுக்கு போயிட்டு அவங்க பட்ட கஷ்டம்லாம் சாதாரண கஷ்டம்லாம் இல்லை. எல்லாம் வடநாட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. டிவிங்க காட்டுறது இல்லை. கண்டிப்பா சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.